ஏன்டா நுண்ணைகளா, ஒரு நடிகன் மட்டும் அரசியலுக்கு வரக்கூடாது, நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்டா அவரும் ஒரு மனுஷன் தானடா, மக்களுக்கு நன்றி கடன் பண்ணணும் தானே வராரு. அவர் இடத்த, அவர் அந்த நம்பர் 1ங்கிற பிளேஸை வந்து இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்டு வராரு அரசியலுக்கு. மக்களுக்கு நல்லது பண்ணணும், தனக்கு 30-40 வருஷமாக சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. உங்களுக்கு ஏன்டா அந்த வயிறு எரியுது? நீங்கள் அரசியலில், ஏன்னா அரசியல்னா உங்களுக்குன்னு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுருக்காருன்னு, நீங்கள் அரசியல்வாதி தான் அரசியல் பண்ணணும், மற்ற கட்சிக்காரன் மற்ற எந்த ஃபீல்ட்லேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்டா நீங்கள் 50 வருஷமாக நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்டா திடீர்னு ஒருத்தன் வந்துட்டா போதும், அது வேலைக்காகாது, அவன் தேற மாட்டான், அவன் கட்சி போயிடும். ஏன்டா நுண்ணைகளா, என்னென்னலாம் பேசுகிறீங்கண்ணா நீங்கள்? 4ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொருத்தரோட ரிசல்ட்டு மட்டும் வரட்டும். 4ஆம் தேதிக்கு மேலே எவன்லாம் வந்து தலைவரை பற்றி பேசினானோ, ஒரு நொண்ணை சொல்லுது விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது காமெடின்னு சொல்லுது. அந்த நொண்ணை விஜய் கூட நடித்த நொண்ணை தான் அந்த நொண்ணை. அரசியலுக்கு வந்தோடனே அந்த நாய் அந்த மாதிரி பேசுது. கொஞ்சமாச்சும் பார்த்து பேசுங்கடா டேய். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், ஓகேவா? 4ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து தலைவரை வந்து பற்றி பேசுனாங்களோ, தலைவரை பற்றி நெகட்டிவாக பேசுனாங்களோ, அவங்கெல்லாம் கிழிச்சு தொங்க விடணும்டா.